என்னங்க சொல்லுங்க. குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. குழம்பு மீன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வறுத்த மீன் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கா? ம். சரி, ஒரு விஷயங்க. கோச்சிக்கூடாது. என்னடா மனைவி இப்படி கேட்குறாளேன்னு சொல்லி திட்டக்கூடாது. சொல்லுங்க. நீங்கள் திடீர் திடீர்னு ரொம்ப கோவப்படுறீங்க, ரொம்ப திட்டுறீங்க. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு கோபம் வருது? அதை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம்ல. கோபம் அதிகமாக வருதுங்க உங்களுக்கு. காது கேட்குதா கேட்கலையா? எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துங்க இந்த மாதிரி எதனா ஒரு சில விஷயம் சொன்னோன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த டைமில் மட்டும் அவருக்கு காது கேட்காது. ஆனால் மற்ற டைம்லலாம் காது கேட்கும். உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டுக்கார் எப்படி இருக்காருன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாருன்னா நீங்கள் கொடுத்து வச்சவர். எங்கள் வீட்டுக்கார் இப்படி தான். இப்போ பாருங்கள். என்னங்க குழம்பு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. சரி, நான் சொன்னேன்னு அதுக்கு என்னாச்சு? எதுக்கு அந்த மாதிரி கோவப்படுறீங்க என்னான்ட்டு? அவ்வளோதான், காது கேட்காது. ஓகேவா? ஸோ ஸ்வீட்டுங்க.